ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒரு வசதி இல்லாத கிராமம், வசதி இல்லாதன்னா போக்குவரத்து வசதி இல்லாத கிராமம். அந்த கிராமத்தில் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அவர் அந்த ரோட்டில், மெயின் ரோட்டில் வந்து நின்றுருக்கார். இப்போ எப்போது ஒரு வண்டி தானே வரும், கிராமம் இல்லையா? எப்போது ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில் கை போடுறார். டூ வீலரோ ஆட்டோவோ காரோ ஏதோ ஒரு வண்டியில் கை போடுறார். யாரும் நிறுத்தலை. அவருக்கு உடம்பு முடியல, சீக்கிரம் மருத்துவமனைக்கு போய் அவருடைய உடம்பை பார்த்துக்கணும். அதனால் கை போடுறாரு, யாரும் நிறுத்தலை. அப்போது ஒரு கார் வருது. கார் வந்து நிறுத்துறாரு, கண்ணாடி இறக்கி பார்க்குறாரு. பார்த்தா அவர் அந்த காரில் இருக்கிறவருடைய பண்ணையில் வேலை செய்கிற ஆள் தான் அவர், உடம்பு முடியாமல் இருக்கவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா எனக்கு உடம்பு முடியல, ஏற்றி போங்க, மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் போய் ஆட்டோ அனுப்புகிறேன், உனக்கு இந்த காரில் உன்னால் இதில் இடம் கொடுக்கறதுக்கு எனக்கு இது இல்லை, இடம் ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கழிச்சிடுறார். அதாவது அவரை ஏற்ற, ஒரு வேலைக்காரனை ஏற்ற அந்த காரில் இடம் இல்லைன்னு சொல்லி அதை மறுக்கிறார். அதை வேறு விதமாக சமாளித்து நான் போய் ஆட்டோ அனுப்புகிறேன், அந்த நகரத்துக்கு போயிட்டு ஆட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. இந்த இது முடிஞ்ச உடனே இவருக்கு ஏதோ திரும்ப வண்டி ஏதோ கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இவர் போய் மருத்துவமனையில் போயிட்டு குணமாகி வந்துடுறார். இப்படி நாட்கள் கழிஞ்சிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த முதலாளி இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய தோட்டத்தை, பண்ணையார் அவர், அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க வர்றாரு. அவருக்கு திடீர்னு லோ பிபி ஆகி கீழே விழுந்துடுறார். அவர் கீழே விழுந்ததை யாருமே கவனிக்கலை. அப்போது உதவி கேட்டார் பார்த்தீங்களா, என்னை மருத்துவமனை கூட்டும் போங்க உங்கள் கார்லன்னு உதவி கேட்டார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த இடத்துல இருந்தாராம். அவர் வந்து டக்குன்னு தூக்கி ஒரு கூப்பிட்டு, பக்கத்தில் இருக்கோ எல்லாம் கூப்பிட்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துன்னு போயிட்டு உரிய சிகிச்சை பண்ணதுனால அந்த முதலாளி உயிர் பேச்சாராம். உயிர் பேச்சு வந்த உடனே அந்த முதலாளி வந்து சொன்னாராம், அன்றைக்கி நீ காப்பாற்றுன்னு சொன்னப்பா, இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண, காரில் ஏற்றிமோன்னு சொன்னேன், என்னால் பண்ண முடியல. ஆனால் பெருமாள் பாரு எப்படி பண்ணிட்டாரு, உன் கையால் என் உயிர் திரும்பி பிழைக்கணும்னு இருக்குது. உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியல, அன்றைக்கி நான் திமிரில் இருந்துட்டேன், காரில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி அதே பெருமாள் உன் கையால் என் உயிரை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி தெரிவித்தாராம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கி இருக்க நிலைமை மாறும், காட்சிகள் மாறும். அதனால் நம்ம பண்ணுற உதவி தான், அதுதான் நம்மளுக்கு மற்றவங்களால் நம்மளுக்கு கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு 4 பேர் வந்து உதவி பண்ணுவோம் அப்படின்றது இந்த கதையிலேருந்து தெரியுது. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.